வணக்கம், நான் உங்கள் திரைக்கூத்து செல்வா. நம்ம வாரம் படம் வந்துக்கிட்டே இருக்குது, ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வாரம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்த இந்தியன் 2, நம்ம உலகநாயகன் கமல் சார் பண்ண படத்தை பற்றி தான் இன்றைக்கி விமர்சனம் பண்ண போகிறோம். இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் 2ல் வந்து யார் யார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் கூட சித்தார்த், பிரியா பவானி சங்கர், பிரீத்தி சிங், நெடுமுடி வேணு, முக்கியமாக நம்ம எஸ் சூர்யா சார், மனோபாலா சார், டெல்லி கணேஷ், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் வந்து நம்ம சங்கர் சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து இந்தியன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருக்கு. இது செகண்ட் ஹாஃப் வந்து இந்தியன் 2ன்னு எடுத்திருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா கதை வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த கதையே தான். லஞ்சம் வாங்கக்கூடாது, அதாவது சின்ன சின்ன மேட்டராக வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மல்லையாவை காலி பண்ணுற மாதிரி ஒரு சீனு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி போகுது. இதில் எஸ் சூர்யா மெயின் கேரக்டரில் வருவார் அப்படின்னு சொல்லி எஸ் சூர்யா ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்து பார்த்தோம்னா எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் தேர்ட் பார்ட் வருதுன்றாங்க. அதில் வந்து எஸ் சூர்யா வருவார் போல் தெரியுது. இதில் வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் இல்லை அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு 2-3 சீன் வராரு, பேசுகிறாரு. படம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பெருசாக இல்லைன்னா அனிருத் தான் மியூசிக் வச்சுருக்காரு. இந்த தாத்தா வர போகிறாரு, கதரை விட போகிறாருன்னா பயங்கரமாக கதரை விட்டுருக்காரு. ஆடியன்ஸு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிடுறாங்க. அந்த ஒரு சாங்கை தவிர்த்து அந்த எதுக்கு எடுத்தாலும் டிஷ்ஷும் இதே தான் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே காமிச்சிட்டார் சங்கர் சார் வந்து வர்மா கலைன்ற ஒரு மேட்ரை வந்து இந்தியன் ஃபஸ்ட்டு அந்த இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு த்ரில்லராக ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ ஒரு லேக் இல்லாமல் பயங்கர ஒரு இப்போ சாங்லாம் செம்மையாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சார் செம்மையாக பண்ணியிருப்பார். இதில் சாங்குன்னா வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பேடாக இருக்குது. வேலையே ஆகாது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. அந்த ஒரு பாட்டு தான் தாத்தா வர போகிறாரு. அனிருத் வந்து முதல் தர சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறாச்சு. சங்கர் சார் பயந்து வந்து மியூசிக்கே போடாமல் விட்டாரா என்னன்னே தெரில. ஒன்றுமே வேலைக்கே ஆகாத ஒரு இதுவாக இருக்குது. வேலைக்கே ஆகாமல் ஒரு மியூசிக்காக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் வந்து அவங்க அம்மா இறந்துடுற சீனு, சமுத்திரவேணி சாரை வந்து சித்தார்த்துடைய அப்பாவாக நடிச்சிருக்காரு. அவங்க அம்மா இறந்துடுறாங்க, சித்தார்த்துடைய அம்மா என்றாங்க. சுடுகாடுலாம் ஒன்று முதலாம் படம் வந்து பழைய படத்தில் வர சீன் மாதிரி 80s 90s கூட இல்லை, 80s வந்த சீன் மாதிரி ரொம்ப லாகாக போகுது படம். ரொம்ப வெறுப்பாகிடுது. இப்போ உட்காந்து பார்க்குறோம். ஒரு ரொம்ப கமல் சார் படமாச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரொம்ப எதிர்பார்ப்போடு போய்ட்டு உட்காந்து சரி எப்படி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப